சண்ட பைரவர். இந்த சண்ட பைரவரோட ஸ்லோகத்தை பார்க்கலாமா? திரிநேத்ரம் வரதம் சாந்தம் குமாரம் ச திகம்பரம் தனுர்பானம் ச பிப்ராணம் கட்கம் பாத்திரம் ததைவ ச கௌமாரி சக்தி சகிதம் சிகி வாகன சம்ஸ்திதம் கௌரவர்ணயுதம் தேவம் வந்தே ஸ்ரீ சண்ட பைரவம். இந்த ஸ்லோகத்தினால சண்ட பைரவரை நாம வழிபடுறோம். இந்த சண்ட பைரவர் முருகப்பெருமானினுடைய அம்சமாக கருதப்படுபவர். அதனால இவருக்கு முருகப்பெருமானினுடைய வாகனமான மயில் தான் வாகனமாக இருக்கு. முருகப்பெருமானினுடைய கையில இருக்கக்கூடிய வேல் இவரினுடைய முக்கியமான ஆயுதமாக இருக்கு. முருகப்பெருமானினுடைய சக்தியாக இருக்கக்கூடிய கௌமாரி இவரினுடைய மனைவியாக இருக்க. இப்படிப்பட்ட இந்த சண்ட பைரவர் என்ன செய்யறார் அப்படின்னா, நவகிரகத்துல முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பைரவரினுடைய வடிவமாக இந்த சண்ட பைரவர் இருக்கார். அதனால செவ்வாய் தோஷத்தால கஷ்டப்படக்கூடியவர்கள் சண்ட பைரவரை வழிபடும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்மளால இன்னைக்கும் பார்க்க முடியுது. அந்த வகையில நாம சண்ட பைரவரை வணங்கும் பொழுது நம்மளோட மனதுல தைரியம் ஏற்பட்டு நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியமானது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. தைரியம் மட்டும் இருந்தா போருமா என்ன? அந்த தைரியத்தோட நம்மளோட கஷ்டங்களை நாம எதிர்த்து அதுல வெற்றி அடையணும் இல்லையா? அந்த வெற்றியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான பைரவராக இந்த சண்ட பைரவரானவர் இருக்கார். இப்படி 7 பைரவரை பார்த்த நாம கடைசியில சம்ஹார பைரவரை நாம பார்க்க போறோம். दशबाहुं त्रिनेत्रं च सर्पयज्ञोपवीतिनं दंष्ट्राकराळवदनम् अष्टैश्वर्यप्रदायकं दिगम्बरं कुमारं च सिंहवाहनसंस्थितं शूलं डमरुकं शङ्खं गदा चक्रं च धारिणं खड्गं पात्रं कट्वाङ्गं पाशमङ्कुशमेव च दैत्यशीर्षकपालोग्र बृहन् मालाधरं वटुम् उग्ररूपं मदोन्मत्तं वटवानलभैरवं चण्डिकाशक्तिसहितं ध्यायेत् संहारभैरवम्. இந்த சம்ஹார பைரவர் முதல்ல நாம பார்த்துட்டு வந்த 7 பைரவர்களினுடைய அம்சமாக கருதப்படுறார். அதனால முதல்ல நாம பார்த்த 7 பைரவர்கள் கையில என்னென்ன ஆயுதம் இருந்ததோ அத்தனை ஆயுதமும் இவரோட கையிலையும் இருக்கு. அதனால இந்த சம்ஹார பைரவரை வழிபட்ட பொழுது நமக்கு அத்தனை மற்ற பைரவர்களையும் வழிபட்ட பலனானது ஏற்படுது. அந்த வகையில நாம பார்த்தோம் அப்படின்னா, இந்த சம்ஹார பைரவரை வழிபடும் பொழுது வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்மறையான விஷயங்களும் நீங்கி மோட்சமானது கிடைக்குது அப்படின்னு சொல்றார்.